காங்கிரஸை கலற்றும் தாவேகா, கூட்டணிக்குள் வெடித்த பஞ்சாயத்து, தாவேகா போடும் தேசிய ஸ்கெட்ச். விஜய் முதல்வராக வேண்டும் அப்படின்னு முதல்ல ஓடி வந்து ஆதரவு கொடுத்த கட்சிகளில் காங்கிரஸும் ஒன்று. ஆனால் இப்போ அதே காங்கிரஸுக்கும் ஏன் ராகுல் காந்திக்குமே விஜய் ஆப்பு வைக்க பார்க்கிறாரோ அப்படிங்கிற கேள்வி எழுந்துருச்சு. அதுவும் தெரியாமலேயே விஜய் ஒரு பெரிய குழிக்குள்ள காலை விட்டு கொண்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகமும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கு. இந்த விஷயம் விஜய்க்கு மட்டுமல்ல, அவரது கட்சிக்கே எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனையாக மாறலாம். அப்படி விஜய் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது என்ன அப்படிங்கிறத பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். தாவேகா கூட்டணிக்குள்ள ஏற்கனவே பிரச்சனை போதாதென்று இப்ப புதுசா ஒரு பஞ்சாயத்து வெடித்து டெல்லி வரைக்கும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. காங்கிரஸ் தரப்போ ராகுலை பிரதமராக்க மல்லு கட்டி கொண்டிருக்கு. ஆனா இந்த நேரத்துல எங்கள் தளபதி விஜய் தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு அமைச்சர்களும் தாவேகா சீனியர்களும் பேச தொடங்கிடுறாங்க. அமைச்சர் செங்கோட்டையனின் தொடங்கி ஜெகதீஷ் வரை இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போய்கிட்டு தான் இருக்கு. அதுவும் போதாதுன்னு முதல்வர் விஜயின் ஆட்சியை மாசாக காட்டி வட மாநிலங்களில் வைரலாகி வரும் ரீல்ஸ்களும் அதற்கு ஏற்ப மாதிரி அமைச்சர்கள் உதிர்க்கும் வார்த்தை முத்துக்களும் காங்கிரஸ் தரப்பை கடும் டென்ஷன் ஆக்கி இருக்கு. அடுத்த பிரதமர் விஜய் தான் அப்படிங்கிற பேச்சை முதலில் கொளுத்தி போட்டது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தான். சமீபத்தில் சட்டமன்றத்தில் பேசிய அவர் தமிழகத்திலிருந்து எதிர்காலத்தில் ஒரு பிரதமரை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிப்பது போல நாடாளுமன்றத்திலும் ஒலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆதவோட இந்த பேச்சு முதல்வர் விஜயை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தும் முயற்சியாகவே அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்பட்டுச்சு. இந்த சூழல்ல தான் ஆதவ் போட்ட அந்த பொறியை பிடித்து கொண்டு இப்ப மற்றவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழகத்தை ஆளுகிற சக்தி மட்டுமல்ல, எதிர்காலத்தில் நாட்டையே ஆளுகிற சக்தி படைத்தவர் நம்முடைய தலைவர் அப்படின்னு செங்கோட்டையன் புகழ்ந்து தள்ளுறாரு. அதோடு மட்டும் இல்லாம இன்றைய முதல்வர் நாளைய பிரதமர் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, நாம் அனைவரும் அதை நோக்கி பயணிப்போம் அப்படின்னு அமைச்சர் ஜெகதீஸ்வரியும் அறக்கூவல் விடுத்திருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் முதல்வர் விஜயின் நண்பரும் மீன்வளத்துறை அமைச்சருமான ஸ்ரீநாத்தும் தன் பங்குக்கு பஞ்சு வச்சிருக்காரு. தளபதி எங்கே போனாலும் போக்கஸ் இருக்கும், டெல்லிக்கு போனாலும் அந்த போக்கஸ் இருக்கும், நாளைக்கு டெல்லியே கூட அவருடையதாக இருக்கலாம் அப்படின்னு இப்போதே துண்டு போடும் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. சமீபத்தில் தாவேகாவில் இணைந்திருக்கும் அம்பாசமுத்திரம் முன்னாள் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் விஜய் அப்படிங்கிறதுல நான் மாறுபடுகிறேன், இப்ப தமிழகத்தின் முதல்வர் நாளைய பாரதத்தின் பிரதமர் அப்படிங்கிற ஒரே போடா போட்டிருக்காரு. அமைச்சர் மரிய வில்சன் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர், லயோலா மணி திருப்பத்தூர் எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி ஆகியோரும் விஜய் பிரதமர் ஆவார் அப்படின்னு சொல்லி தங்கள் பங்கு குரல் கொடுத்திருக்காங்க. இவர்களின் பேச்சு ஒருபுறம் இருக்கட்டும், கூட்டணிக்குள் காங்கிரசும் இருக்கு. அப்படி இருக்க காங்கிரஸை சங்கட்டப்படுத்தும் வகையில் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு தாவேகா தலைமையிலிருந்து இதுவரைக்கும் எந்த அறிவுறுத்தலும் வரல அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் தரப்பை கடுப்பாக்கி இருக்கு. பொறுமை இழந்த தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தாவேகாவினர் இன்னும் ரசிகர் மன்ற மனநிலையிலேயே இருக்காங்க அப்படின்னு சூடா பதிலடி கொடுக்கிறாரு. இது மட்டும் கிடையாது, விஜய் முதலமைச்சர் ஆகுவதற்கு முதல்ல ஆதரவு தெரிவித்தது காங்கிரஸ் தான் அப்படின்னும், இல்லைனா மத்திய அமைச்சர் அமித்ஷா அன்றைக்கே கதையை முடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அதோடு தாவேகாவை உடைத்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கியிருப்பார்கள் அப்படின்னு ஆவேசமா தெரிவிச்சிருக்காரு. இந்த விவகாரம் இத்துடன் நிற்காம ராகுல் காந்தியின் கவனத்திற்கும் அவசரமா கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இது குறித்து அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முதல்வர் விஜயின் பேச்சுக்கும் அறிவிப்புகளும் ரீல்ஸுகளாக தமிழகத்தில் பரப்பப்படுவது ஒருபுறம் இருக்க, இப்ப வட இந்தியாவிலும் விஜய்க்காக பெரிய அளவுல பிரச்சாரம் ஆரம்பமாகிவிட்டதா சொல்றாங்க. பசுமாடுகள் கொல்லப்படுவதை தடுக்க உயர்நீதிமன்றத்திற்கே சென்று விட்டார் விஜய். பசுக்களின் பாதுகாவலர் அவர். பெண்ணை பாலியல் தொந்தரவு செய்பவர்களை தூக்கில் போட உத்தரவிட்டார் விஜய். கோவில்களில் இருக்கும் உண்டியல்களை அகற்றிட்டு பள்ளி கல்லூரிகளில் உண்டியல்களை வைக்க விஜய் உத்தரவிட்டிருக்கிறார்.
அதில் கிடைக்கும் பணத்தை வைத்து தமிழக பள்ளிகளை மேம்படுத்த போகிறார். சிங்கப்பெண் படை மூலம் ட்ரோன்களை பயன்படுத்தி பெண்களை பாதுகாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற விதமான தகவல்களுடன் ரீல்ஸ்கள் பரப்பப்பட்டு வருது. விஜய் தளபதி என்ற பெயரில் பரவும் அந்த ரீல்ஸ்களில் சொல்லப்படும் தகவலிலும் துளியும் உண்மை கிடையாது. அப்படி இருந்தும் ஒவ்வொரு வீடியோவும் குறைந்தது 50 லட்சம் பார்வையாளர்களை அள்ளுவதா சொல்லப்படுது. விஜய் தளபதி ரீல்ஸ் ஹீரோ, நகி ரியஸ் ஹீரோ அப்படின்னு ஒரு பெண் பேசும் வீடியோ மட்டும் 1,04,00,000 பார்வையாளர்களை தாண்டி இருக்கு. ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களைச் சேர்ந்த சோசியல் மீடியா செல்வாக்கு செலுத்துபவர்கள் வைத்து இந்த வீடியோக்கள் தயாரிக்கப்பட்டதா சொல்லப்படுது. அதற்காக மட்டும் மாதத்துக்கு 5 கோடி ரூபாய் செலவு செய்வதாகவும் தாவேகாவை சேர்ந்த ஒரு சீனியர் அமைச்சர் தான் இதற்கான பொறுப்பை ஏற்றிருப்பதாகவும் சொல்லப்படுது. தாவேகாவின் தேர்தல் வெற்றி தமிழக அரசியல் களத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும் புரட்டி போட்டு விட்டதா சொல்லப்படுது. மாற்றத்தை விரும்பும் இளைய தலைமுறையினர் வழக்கமான பாரம்பரிய அரசியல் கட்சிகளை விரும்பவில்லை அப்படிங்கிறதை இந்த வெற்றி தெளிவாக காட்டியிருக்கு. பீகாரின் பங்கிப்பூர் இடைத்தேர்தலில் ஜன்சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றதும், காக்ரோச் ஜனதா கட்சியினரின் போராட்டம் வெற்றியடைந்ததும் இளைஞர்கள் மாற்றத்தை விரும்பியதால் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இதனை உணர்ந்தால்தான் மத்திய அமைச்சர்களையும் ரீல்ஸ்களில் கவனம் செலுத்த சொல்லியிருக்கார் மோடி அவர்கள். முதல்வர் விஜய்க்கு தேசிய அளவில் இளைஞர்கள் மத்தியில் நல்ல பரிச்சயம் இருக்கு. கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, டெல்லி, பீகார்னு பல மாநிலங்களிலும் அவருக்கென தனி செல்வாக்கு இருப்பதா சொல்லப்படுது. இந்த செல்வாக்கை வாக்குகளாக மாற்றி வர்ற 2029 நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு அறுவடை செய்துவிட வேண்டும் அப்படிங்கிறதுல தாவேகாவின் திட்டமா இருக்கு. அதற்காக தான் விஜயை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துவதன் மூலம் நாங்க காங்கிரஸை கலற்றி விட்டோம் அப்படிங்கிற மெசேஜை பாஜகவுக்கு தாவேகா கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமா டெல்லியின் கோப பார்வை தங்கள் பக்கம் திரும்பாது அப்படின்னு தாவேகா கணக்கு போடுவதா அரசியல் பார்வையாளர்கள் விரிவாக சொல்றாங்க. தாவேகா சீனியர் அமைச்சர் ஒருவர் சொல்வது போல, ராகுல் காந்தியை பிரதமராக்குவதற்காக தாவேகா உருவாகல, எங்களுக்கென்று தனி கொள்கையும் செயல் திட்டமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1996ல் வெறும் 46 சீட்டுகளை வென்ற ஜனதா தளத்திலிருந்து தேவகவுடா பிரதமரானது போல 2029லும் ஒரு மேஜிக் நடக்கலாம். அப்ப தாவேகா 100 சீட்டுகளை வென்றால் விஜய்க்கு பிரதமராகும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வியூகத்தின் பின்னணி என்கிறார்கள். தேசிய அரசியலுக்கு தயாராகும் வகையில் தாவேகா பெயரை தேசிய வெற்றி கழகம் அப்படின்னு மாற்றுவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும், நாடு முழுவதும் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை அடையாளம் காணும் பணியும் தொடங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுது. எதிர்காலத்தில் ஜன்சுராஜ், காக்ரோச் ஜனதா போன்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஒரு முடிவோடு தான் தாவேகாவினர் களம் இறங்கி இருக்கிறார்கள். விஜய் மீதான ஈர்ப்பை தேசிய அளவில் வாக்குகளாக மாற்ற வியூகம் வகுக்கிறார்கள். இதில் காங்கிரஸ் தான் பெரிதாக பாதிக்கப்படும் என்பதால எங்களுக்கு கல்தா கொடுக்க பார்க்குறீங்களா அப்படின்னு கதர்கள் குதிக்கிறாங்க. ஆனால் தாவேகா மேலிடம் இதையெல்லாம் கண்டு கொண்டதா தெரியல. எங்கள் தளபதி எதை செய்தாலும் அதில் ஆழமான அர்த்தம் இருக்கும் அப்படின்னு புன்னகையோடு கடந்து செல்றாங்க. ராகுல் கண்டு கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் மோடி அப்படி கிடையாது. விஜய் பிரதமர் கனவுடன் களம் இறங்கினால் மோடியும் தனது ஆட்டத்தை ஆரம்பிப்பார். அதை விஜயால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வியாக மாறி இருக்கு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.